செஞ்சுக்கிறாங்க. இந்த முயற்சியை பொறுத்தவரை சொல்றது போல தொழிலாளர்கள்ட்ட எப்போதுமே என்ன கேட்டீங்கன்னா வெற்றி தோல்வி இது ரெண்டாவது, ஒற்றுமை தான் முதன்மையானது. ஒற்றுமை தான் முதன்மையானது. எனக்கு திருத்தி இப்போ நீங்கள் அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் பயிற்சி காலத்துல ஒன்றா சேர்ந்தீங்க, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா அந்த ஒற்றுமையை எப்படி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது வியப்பதாக இருக்கு. இப்போ நாங்கள்லாம் தொழிற்சங்கங்கள் வச்சிருக்கிறோம், தொழிலாளர்கள் வேலை செய்யறோம். அங்கே கூட அந்த ஒற்றுமையுமே மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு. ஒன்றா சேர்க்கிறதுங்கிறது ஒரே இடத்துல வேலை செய்யக்கூடியவர்கள்ட்ட கூட ஏதாவது ஒரு சின்ன இதில் ஒற்றுமை உடைஞ்சு போகும். அவங்க ஒற்றுமையாக ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறதே ஒரு குடும்பமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் வெளியில் இருக்கிற நீங்கள் எப்படி இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கீங்கிறது எனக்கு உண்மையிலேயே வியப்பான செய்தி. இந்த ஒற்றுமையை நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கோங்கிறது முக்கியம் கிடையாது. எப்போதுமே எவ்வளோ பேர் இருக்கோங்கிறது முக்கியம் கிடையாது. 5 பேரா இருந்தாலும் 10 பேரா இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கணும். ரெண்டாவது, உங்க கோரிக்கை நியாயமானதா இருக்கணும். உங்க கோரிக்கையில நியாயம் இருக்கு, நீங்க நம்புறீங்க தானே இல்லையா? ஒரு நியாயம் இருக்கு, ஒரு சமூக நியாயம் இருக்கு. எனக்கு எங்களுடைய கோரிக்கை அடாவடியானது அல்ல. நீ தான் கூப்பிட்ட, நீ தான் பயிற்சி கொடுத்தோன்னு வேலைக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்ன, நீ சொல்ல காப்பாத்தல. இப்ப நாங்க அதை நம்பிதானே உள்ள வந்தோம், அதை நம்பிதானே படிச்சோம், பயிற்சி எடுத்தோம். எவ்வளவு கனவுகளோட எவ்வளவு எதிர்பார்ப்புகளோட நம்ம அந்த பயிற்சியில சேர்ந்திருக்கோம். சரி, அவங்களுக்கு சரி. அதுக்கு பிறகு ஒரு துறைமுகத்தை நடத்துற நீ எப்படி எல்லாம் நடத்துறங்கிறது எங்களுக்கு தெரியும். எவ்வளவு லஞ்சம், எவ்வளவு ஊழல், எவ்வளவு இயக்கத்தினங்கள்லாம் பண்ணிக்கிட்டு நேர்மையா நியாயமா நான் என்னை பயிற்சி எடுத்துட்டு எனக்கு வேலை கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஒரு சீற்றம் வரணும். அது அலச்சீற்றம். அந்த அலச்சீற்றத்தோட நீங்க எப்போதும் நீங்க தொடர்ந்து உங்களுடைய செயல்பாடுகளை நகர்த்தி கொண்டு போகும்போது சில நேரங்களில் அதோட பிடிசன் போராட்டங்களும் சட்ட போராட்டங்களும் சட்டத்துக்கு வெளியில போராட்டங்களும் தொடர வேண்டியதுதான். ஆனால் இப்பொழுது நீங்க நம்பிக்கைக்குரிய இடம் நீதிமன்றங்கள், சட்டத்தின்படி. சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொகுக்கப்பட்ட முதல்ல உருவாக்கப்பட்ட தொழிலாளர் சட்டங்கள்ல தொழிலாளர்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் உரிமைகளும் கொடுக்கப்படும். நிறைய வாய்ப்புகளும் உரிமைகளும் தரப்பட்டிருக்கிறது. அது உலகம், அது ஏதோ திருமணம் புதிச்சதில்லை. உலகம் முழுக்க ரத்தம் சிந்தி குண்டடிப்பட்டு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இறந்து கஷ்டப்பட்டு அது உலக அளவுல ஒரு கோரிக்கையா மாறி வேலை. சரி, அவங்களுக்கு இது மாதிரியான இப்ப நீங்க ஒரு உரிமையை கேட்கறீங்கன்னா இது ஏதோ இங்கிருந்து உருவானதில்லை. உலகம் முழுக்க தொழிலாளர்களுடைய